வணக்கம் ஆபிரகாம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தீவெட்டிப்பட்டி பகுதியில் மாரியம்மன் கோயில் உள்ளது. ஆண்டுதோறும் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இந்த திருவிழாவை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டு திருவிழாவை ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் எடுத்து நடத்துவோம் என்று கூறி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வாக்குவாதம் நடைபெற்றது. இதனால் திருவிழா நடத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அசின் பானு மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் தலைமையில் இரு தரப்பினரையும் அழைத்து இன்று மாலை 3 மணி அளவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இரு தரப்பினரும் முடிவை நாளை அறிவிப்பதாக கலைந்து சென்றனர். இந்த நிலையில் ஒரு சிலர் அப்பகுதியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மோதல் நடைபெற்றது. இந்த மோதலில் இரு தரப்பினரும் மோதிக்கொண்டனர். தொடர்ந்து கற்களை மாறி மாறி வீசி பயங்கர கலவரம் நடைபெற்றது. அப்பொழுது அங்கிருந்த டீ கடை, பேக்கரி உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு தீ வைத்து கொளுத்தினர். தொடர்ந்து இந்த இரு தரப்பினர் மோதலால் பயங்கர கலவரமாக மாறியது. இதில் பெண்களின் மண்டை உடைக்கப்பட்டது. தொடர்ந்து தகவல் அறிந்து அந்த பகுதிக்கு வந்த சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் தலைமையிலான 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தடியடி நடத்தி கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கலைய செய்தனர். மேலும் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. தொடர்ந்து அனைவரையும் அந்த தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த காரையாம்பட்டி பகுதி முழுவதும் அமைதியான நிலை நிலவி வருகிறது. தொடர்ந்து ஏராளமான காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்பொழுது வரை மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த கலவரத்தில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த மின்சாரத்தை சீர் செய்யும் பணியில்தான் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த கலவரத்தை தூண்டு வைத்தது யார், இந்த கலவரத்திற்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிவதற்காக ஒவ்வொருவரையாக காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்து வருகின்றனர். இதுவரை 50க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் மேலும் கைது நடவடிக்கை தொடரும். 200க்கும் மேற்பட்ட நபர்களை கைது செய்ய வாய்ப்புள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த தீவெட்டிப்பட்டி பகுதியில் இப்போ அமைதியான நிலை திரும்பி வருகிறது, இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இருந்த போதிலும் ஆங்காங்கே மக்கள் கூடி கூடி நிற்பதால் காவல்துறையினர் அனைவரையும் விரட்டி வருகின்றனர். தற்போது வரைக்கும் இந்த பகுதி தற்பொழுது அமைதியான நிலைக்கு திரும்பி வருகிறது. ஆபிரகாம்.